மனிதர்கள்கிட்ட ஒரு கெட்ட விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல பெருசாக அச்சீவ் பண்ணி மேலே போயிட்டோன்னா கீழே உள்ள ஆளை மதிக்க மாட்டோம். அதாவது எல்லோரும் குறை சொல்ல ஆரம்பிப்போம், நம்ம தான் கரெக்டுன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இப்போ ஒரு ஆள் பண்ணிகிட்ருக்காரு. இது இப்போ ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேச்சாக போயிட்டுருக்கு. இப்போ யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அது லோகேஷ் கனகராஜ் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு காலேஜில் செமினார் ஃபங்க்ஷனில் கலந்துருப்பார். அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஆனால் இவர் கொடுத்த பதில்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பாடி லாங்குவேஜோடு சேர்த்து பார்க்கக்குள்ள உண்மையிலே லோகேஷ் கனகராஜ் தான் கொடுத்துருந்தாரா இல்லை வேறு யாராச்சும் டூப் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தோண வைக்கிறோம். எப்பயுமே நம்ம லோகேஷ் கனகராஜ்கிட்ட ஒரு தப்பை ஏற்றுக்கிற ஒரு பக்கம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லியோ படத்தில் ஃப்ளாஷ்பேக் சீன் ஒழுங்காக சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதையே நம்ம லோகேஷ் கனகராஜ் ஆமாம் இது ஒழுங்கா இல்லை, நான் அடுத்த வாட்டி திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு வாயால் சொல்லியிருப்பாரு. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் லோகேஷ் கனகராஜ் மேலே உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு வச்சுருந்தாங்க. பண்ண தப்பை ஒத்துக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாட்டி நல்லா பண்ணு வேறு சொல்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஆச்சரியமாகவும் பார்த்துருந்தாங்க. நானும் அப்படி தான் இதுவரை நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பணம் வந்துருச்சு, போல் வந்துருச்சு, அப்புறம் என்ன தலகணம் விஷயம் வரலன்னு பார்க்கக்குள்ள இப்போ அதுவும் வந்துருச்சுன்னு சொல்லி ஆகணும். என்னமோ நம்ம தான் பெரிய ஆள், இந்த உலகத்துலேயே நம்ம தான் பயங்கரமான சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டார் போல. நிறைய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொஞ்சம் ஓவராகவே பேசியிருந்தாரு. அந்த பாடி லாங்குவேஜும் கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. அந்த வீடியோ இப்போ யூடியூப்லேயும் போயிட்டு இருக்கு. தந்தி நியூஸ் சேனல்லையும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் லோகேஷ் கனகராஜ் எப்படி பேசியிருக்காரு சொல்லிட்டு. இந்த காலேஜ் செமினார் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ள நியூஸ் சேனல் நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் உங்கள் படத்தில் ஏஐ எந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள அவர் திமிரா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. கூலி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் ரஜினி சார் வாய்ஸ் ஏஐ தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தும்பர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இது என்ன பிரமாதம், இதோட பிரமாதமான விஷயத்தை அங்கே பேசிவிட்டு இருப்பாரு. கூலி படத்தை பற்றி சில பேர் கேட்கக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லி கேட்கக்குள்ள அவர் விஷயம் சொல்லியிருப்பாரு. நான் எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக கொடுக்கல, பெரிய ஹைப்பு நான் ஒன்றும் கொடுக்கல, நீங்களாவே அந்த எழுச்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை யோசிக்கிட்டு நீங்கள் ஒரு ஹைப்போட போனதுனால அது உங்களுக்கு ஏமாற்றமாக போயிருக்கு. என்னை பொறுத்தவரை நான் உங்களை ஏமாத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னமோ ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வரதுக்கு யாருக்காக வராங்க? லோகேஷ் கனகராஜ் இருக்கிறதுனால, அவர் கொண்டு வரதுனால. ஒருவேளை எல்சு இல்லை கட்டியும் அந்த படத்தில் கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் பயங்கரமாக கொண்டு வந்திருக்கணும். அதே ஒரு கொண்டு வரல, அப்போ எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்கு தானே. அந்த படம் பார்த்தவருக்கு நிறைய பேருக்கு ஃபீல் வராது தானே. அப்போ அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது தானே. ஆனால் இப்போ நம்ம லோகேஷ் கனகராஜ் அதை ஒத்துக்க மாட்டார். இதோட ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ஏன் டவுனாக இருந்துச்சு கேட்கக்குள்ள நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது லியோக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த டைமுக்குள்ளே அந்த படத்தை எடுத்து கொடுத்தாரணும், அதனால அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் கொஞ்சம் சொதைப்பி விட்டுருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் வேற ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த கூலி படம் எடுத்துட்டு இருக்கக்குள்ள ப்ரொடக்ஷன் எனக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஏன்னா நான் 80% கம்ப்ளீட் பண்ணுற வரையும் நான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன், எனக்கு ப்ரெஷர் இல்லாமல் அந்த ஒர்க்கு நல்லபடியாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் எதிர்பார்த்த டைம் எனக்கு எந்த ப்ரொடக்ஷனும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. அவங்க இன்னும் நல்ல டைம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கூலி நல்லா எடுத்து கொடுத்துருப்பார் போல அப்படின்னு அவர் சொல்ல வராரு. அதை கூட விடுங்க, இப்போ லேட்டஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அனிருத் இல்லாமல் நான் எந்த ஒரு படமே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ கைதி 2க்கு சாம் சிஎஸ் மியூசிக் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி குறித்தான். ஏன்னா இவர் சொல்கிறது பார்த்தா கைதி 2க்குமே அனிருத்தை வச்சு தான் மியூசிக் பண்ணுவார் போல. என்னோட ஒப்பீனியன், சாம் சிஎஸை வச்சு மட்டுமே கைதி 2 எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட யூனிக்கான பிஜிஎம் அந்த கைதி 2ல பயங்கரமே தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல அனிருத்தை ரீப்ளேஸ் பண்ணுறது எனக்கு பெருசாக படலை. பட் உங்கள் கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி இன்டர்வியூ பேசுறதுனால நிறைய பேருக்கு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தி தான் சொல்லி ஆகணும். ரசிகர்கள் நிறைய பேர் கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் இந்த நிலைமையில என்ன பற்றி யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.